நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்து, நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ இல்லனா சத்தியமா நான் செத்துருவேன். மாப்பிள்ளை ஏற்கனவே ஒருத்தகிட்ட வாங்கி கட்டின்னு இருக்கிறான், இதுல உனக்கு வேற ஹெல்ப் பண்ணுமா? ஆமாண்டா, ஆமா, நான் வாங்கி கட்டிக்கிட்டவன் தான். என் கன்னத்துல அரைஞ்சிட்ட அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. அதோட பின் விளைவு என்னன்னு அவளுக்கு தெரியாதுடா. காட்டுறேன்டா, இந்த நந்தா யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். கண்டிப்பா அவன் என்கிட்ட மாட்டுவாடா, மாட்டுவாவ. ஷாலினி இன்னும் வரலையா? மணி 9 ஆகுதுங்க, இன்னும் அவளை காணோம். அதான் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் உங்களை போன் பண்ண சொன்னல, நீங்க பண்ணீங்களா இல்லையா? நான் பண்ணுனேனே. டாக்டரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஹாஸ்பிட்டல் நம்பர் எங்கேஜ்டாவே இருக்கு. நீ ஒன்னு பண்ணு, என் பர்ஸ் எடுத்துட்டு வா, நான் நேரா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் இன்னொரு வாட்டி போன் பண்ணி பாக்குறேன். அப்பா, அக்காவுக்கு ஏதாவது தப்பா? அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுமா, அக்கா இப்ப வந்துரும். என்னம்மா? என்ன? அக்கா வந்துட்டாங்க. ஐயோ, இதுக்கு தான் நீ இப்படி கத்துனியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏமா ஷாலினி, ஏன் லேட்டு? சாரி அண்ணி, கிளம்பும்போது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துடுச்சு. நம்ம டாக்டர் தான் அட்டென்ட் பண்ணாங்க, நான் கூட இருக்க வேண்டியதா போச்சு. ஏமா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நீ வராதனால நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஏன்னு? எல்லாம் அந்த ரவுடியை நினைச்சுதாமா. நீ என்னைக்கு அவனை அடிச்சியோ அன்னையில இருந்து நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்க மனசுல நிம்மதியே இருக்கிறது இல்ல. அண்ணே, அன்னைக்கு நான் ஏதோ ஆத்திரத்துல அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் அவனை அடிச்சதே மறந்துட்டேன். அதே மாதிரி அவனும் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவன் என் கண்ணுலயே படலண்ணே. நீ அப்படிலாம் அஜாக்கிரதை இருக்க கூடாதுமா, எப்போ முன்னெச்சரிக்கையோட இருக்கணும். என்னங்க, அவதான் வந்துட்டால, திரும்பவும் ஏதேதோ சொல்லி அவளை ஏன் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? நீ வாமா, உள்ள வா, சாப்பிடலாம். வா. அக்கா, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஆரம்பிச்சிட்டியா? எட்டுக்கால் பூச்சிக்கு எதுக்கு 8 கால் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா அண்ணே, ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, எல்லாம் பழகி போச்சுண்ணே. அப்புறம் கோர்ட்ல நாளைக்கு உனக்கு ஜாமீன் கிடைச்சிரும். சரிண்ணே. லாயர்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலாக பேசிட்டேன். சரிண்ணே. உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சரிண்ணே. ஏன்பா, சந்தேகமா இருந்தா உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் போட்டு கேட்குறியா? என்னண்ணே இப்படி பேசுற? உன்னை பத்தி தெரியாதானே? அது போதும் எனக்கு. அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் கொலையில போலீஸ் என்ன எந்த சூழ்நிலையிலையும் எந்த இடத்துலையும் என் மேல துளி அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. இது வரைக்கும் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கேன், இனிமேலும் அப்படித்தான் நடக்கணும். போலீஸ் கொஞ்சம் என் மேல சந்தேகப்பட்டா கூட என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம். சரிண்ணே. உசேன் பாய். சார். இவர் நம்மால் உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் இவர்கிட்ட கேளு. சரிண்ணே, சரியா? நான் கேட்டுக்கிறேன். பார்த்துக்கோயா அவர்கிட்ட. சரி சார். அப்புறம் வந்து நீ பாரு. சரி வரேன். கிளம்புனே. யோ, வாயா போலாம். மகேஷ், வந்துட்டியா? உன்னதான்ப்பா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே ஆகலம்மா. கோர்ட்டுக்கு போனியே, விசாரணையில ஷாலினி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அந்த அம்மா ஏதாவது சொன்னாங்களா?
ஒண்ணுமே சொல்லல. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னே பெரிய குழப்பமா இருக்குமா. ஏன்பா ஒரு மாதிரியா பேசுற? கோர்ட்ல என்ன நடந்தது? எது நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சுமா. என்னடா சொல்ற? ஷாலினி பத்தி ஏதாவது? சேச்சே, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. கோர்ட்ல அந்த ஜெயந்திக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஜாமீன் கிடைச்சோன்னு பார்க்கணுமே. என்னமோ கேஸ்லேருந்தே விடுதலை ஆன மாதிரி அவங்க முகத்தில் அப்படி ஒரு கர்வம். அநியாயமாக ஒரு அப்பாவியை கொண்டுட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சி அவங்க மனசில் கொஞ்சம் கூட இல்லை. கோர்ட்லேருந்து வெளியில் வந்ததும் அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாகணும், அவங்கள பழிவாங்காம விட மாட்டேன்னு என்கிட்டயே சொல்கிறாங்க. ஏன்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அவங்க தான் பழிவாங்கிற குணத்தை மாத்திக்கவே இல்லையே? இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்த போதோ தெரியலையே. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. இந்த மாதிரி கெட்டவங்களோட வெற்றிலாம் தற்காலிகமானது தான். உண்மை, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் தோக்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் கடைசியில் அதுதான் ஜெயிக்கும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் ஷாலினி பத்தி ஒரு தகவலும் தெரியலையே. தன்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள பழிவாங்காம விடமாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை ஷாலினி நினைச்சதா சொல்லிருப்பாங்களோ? சேச்சா, நீங்க அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இவங்களை கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சாலே போதும். ஷாலினி எங்க இருக்கிறாங்கிற உண்மை நம்மளுக்கு தெரிய வந்துடும். நீங்க தைரியமா இருங்க. அம்மா, ஜெயந்தி உள்ளவா. அம்மா நீ இங்கே இரு, நான் திருஷ்டி கழிக்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். நில்லு. வேண்டாம். பாதி கிணறு தான் தாண்டி இருக்கேன், மீதி கிணறையும் தாண்டணும். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா. அம்மா வாம்மா. என்னங்க அவ எப்படி இருக்கா பாருங்க. அம்மா ஜெயந்தி, என்னம்மா இது? உன் போராத காலம் எப்படிமா இப்படி இழைச்சி போய் வந்து நிக்கிறியம்மா? எப்படியோ நீ வந்துட்டியம்மா. ஏன் நான் வரவே மாட்டேன்னு உங்க புருஷன் சொன்னாரா? என்னம்மா இது? அப்பாவுடைய பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியுமே. நான் என்னம்மா பண்றது? இப்பவாவது பெத்த பொண்ணை பார்க்கணும்னு வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். பசங்க செய்யற தப்பெல்லாம் பெத்தவங்க ஓரளவுக்கு தான் பொறுத்துப்பாங்க. அப்படியும் திருந்தலைன்னா கைவிட்டுற வேண்டியதுதான். ஷாலினி மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நீ செஞ்ச கொடுமைகளுக்கு இந்த தண்டனை கம்மி தான். என்னங்க நீங்க? அவளே நொந்து போய் வந்திருக்கு. சும்மாருமா. அப்போ இப்பவும் நீங்க என்ன சமாதானப்படுத்த வரல, நான் செய்யாத குற்றத்தை சொல்லி வேதனைப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்க இல்ல? இங்க பார், குற்றத்தை நீ செய்யலன்னு சொல்ற, ஆனா நீ தான் செஞ்சன்றதுக்கு போலீஸ் கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை என்ன சிக்க வைக்கிறதுக்காக எல்லாருமா போட்ட சதி. அது சதியா இல்லையாங்கிறத கோர்ட்டு தான் தீர்மானம் பண்ணும். அப்போ
இந்த கேஸ்ல கடைசி வரைக்கும் நீங்க அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க அப்படித்தானே? அமலா, நான் ஜெயந்திக்காக தினம் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரார்த்தனை பண்றீங்க? எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும்னா? ஜெயந்தி, யாருக்கிட்ட என்ன பேசுற நீ? மாப்பிள விடுங்க, இது என்ன அவளுக்கு புதுசா? இங்க பாரு ஜெயந்தி, உனக்கு நான் எப்பவுமே நல்ல அப்பாவா தான் இருந்திருக்கேன். ஆனா நீ தான் எனக்கு நல்ல மகளாவும் இல்ல, உன் பொண்ணுக்கு நல்ல அம்மாவாவும் இல்ல. ஐயோ, நீங்க என்ன பேசுறீங்க? அவ இப்பதான் உள்ள இருந்து வெளியில வந்திருக்கா. இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. அம்மா, நீ வாமா, உள்ள போலாம் வா. அம்மா உள்ள வா. நீ வாமா, உள்ள போலாம் வா. மாப்பிள, ஜெயந்தி கொஞ்சமாவது திருந்திருப்பான்னு நினைச்சேன். அப்படியே தான் இருக்கா. சார், ஜெயந்தி உள்ள இருந்தப்போ அவ கோபமெல்லாம் மகேஷ் மேலதான். இது நாம ஆரம்பிச்ச கேம் இல்லையே மாப்பிள, அவன் ஆடுற ஆட்டம் இல்ல. சரி சார், உள்ள வாங்க. வேண்டாம் மாப்பிள. சார் உள்ள வாங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட வாங்கம்மா. இல்லம்மா, நந்து வந்துட்டோம். நான் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ வேலையை முடிச்சிட்டேன்னா கிளம்புமா. தம்பி வழக்கம் போல லேட்டா தான் வருவாங்க. நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. வேண்டாமா, நான் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்படிதான் தினமும் சொல்றீங்க. செஞ்சு வச்ச டிஃபன் காலையில வந்து பார்த்தா அப்படியே இருக்கு. உனக்கு சாப்பாடு வீணா போகுதுன்னு கவலை, எனக்கு என் பையனோட வாழ்க்கை வீணா போகுதுன்னு கவலை. நீ கிளம்புமா. சரிங்கம்மா. நில்லடா, உனக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அம்மா நோத்தி இருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது ஞாபகம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். நில்லு, உனக்காக நான் இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்கல. நந்து, வர வர உன்னோட ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர்ல ரொம்ப மாறி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன அப்பா பேர் சொல்லி மிரட்டி பாக்குறீங்களா? வாழணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் பயம்லாம். சாக துணிச்சவனுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்டா இப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? அம்மாவோட மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் மனசதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ இன்னும் பழசிய நினைச்சிட்டு இருக்க. பாருங்க, உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு. எப்ப பார்த்தாலும் அந்த விஷயத்தை பத்தியே பேச. நந்து, ஏய், உயிரை வாங்குறீங்க. வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இல்லாம போகுது. ஏய், எல்லாம் உன்னோட நல்லதுக்காக நான் சொல்றேன். முதல்ல அட்வைஸ் பண்றதை நிறுத்துங்க. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதிரையும் தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மகேஷ், கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா. மகேஷ், ஷாலினி காணாம போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. எந்த தகவலும் தெரியலையப்பா. எனக்கும் கவலையதாம்மா இருக்கு. நானும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷாலினியோட ஃபோட்டோ கொடுத்து தேட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்ல பதில் வரும்மா, நீங்கள் தைரியமாக இருங்க. ஷாலினி உலகம் தெரியாத பொண்ணுப்பா. நம்ம வீடு அமலா வீட தவிர
அவளுக்கு வேற யாரையுமே தெரியாதே. ஷாலினி எங்கேயாவது தனியா ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டாளா, இல்ல அமலாவோட அம்மா தான் ஷாலினியை மறைச்சு வச்சிருக்காங்களோ தெரியலையே. மனசெல்லாம் கடந்து அடிச்சுக்குதுப்பா. நம்ம ஏன் ஷாலினியை பத்தி டிவிலையும் பேப்பர்லயும் நியூஸ் கொடுக்க கூடாது? வேண்டாமா? ஏன்பா வேண்டாங்கிற? ஒரு சின்ன விஷயத்தை கூட விமர்சனம் பண்ற உலகம் இது. ஷாலினி வயசு பொண்ணு, அவளை காணோன்னு அவள் ஃபோட்டோவை பேப்பர்லேயும் டிவிலையும் கொடுத்தா அவளும் வீண் விமர்சனத்துக்கு ஆளாவா. அதனாலேயே நாளை பின்ன அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா கூட தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அந்த ப்ரொஃபஸர் போலீஸ் கஸ்டடியில் இருந்த வரைக்கும் அது ஏதாவது ஒரு உண்மை வெளியில் வருங்கிற நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்போ அவங்களும் ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஆமா, அந்த கேஸ் என்னாச்சு? அமலாவோட அம்மாவுக்கு தண்டனை கிடைச்சிருமா? ப்ரொஃபஸருக்கு எதிராக ஆதாரங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும்னு நம்ம லாயர் சொல்லியிருக்காரு. ஷாலினியோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம அந்த அம்மா தப்பு தப்பா யோசிச்சதா எல்லாத்துக்கும் காரணம். இப்போ அவங்களும் போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாமளும் ஷாலினியை காணும்னு தவிச்சிட்டு இருக்கோம். தப்பு செஞ்ச அவங்களுக்கு தண்டனையும் எந்த தப்பும் செய்யாத நம்மளுக்கு நியாயமும் நிச்சயமாக கிடைக்குமா? நம்ம ஷாலினி கண்டிப்பாக நம்மக்கிட்ட திரும்பி வந்துடுவா. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நான் வரேம்மா. ஏய், எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? மச்சான் 5 மினிட்ஸ் கொஞ்சம் இரு. வந்துருவா. என்னடா ஏய், யாரா அவ? சூப்பர் ஃபேரா இருக்கா மச்சான். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியலடா. சிக்ஸே பஸ் போயிடுச்சா? தெரியலங்க, இன்னும் போகல. இன்னும் 5 மினிட்ஸ்ல வரும். ஏய், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். டேய் நந்தா, இருடா மச்சான். சொன்னா கேளுடா. வந்துருவாடா ப்ளீஸ்டா.